இல்லாத பெலிஸ்தியர் தூஷிக்க ஆரம்பிக்கிறார்கள். இவைகளை பார்த்துக்கொண்டு எப்படி நீங்கள் வெறுமனை இருக்க முடியும் என்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு என்னை நீர் அனுமதிக்க வேண்டும், நான் கர்த்தருடைய நாமத்தினால் அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை கொண்டு போகிறேன் சொல்றேன். வசனத்துல ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல், கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் சவுல். வசனத்துல என்ன காரியத்தை பார்க்கிறோம்? தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அழைக்கப்படக்கூடிய சவுல் தாவீதுக்கு ஆலோசனை சொல்கிறான், நீ சிறு வயது உள்ளவனாய் இருக்கிறாய், ஆனால் அவனோ சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரனாக இருக்கிறான், உன்னால் ஆகாதுன்னு சொல்றான். அப்ப எப்படிலாம் வருது பாருங்க, சாத்தானுடைய வார்த்தை எங்கெல்லாம் வருது பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய வாயை கூட பிசாசு பயன்படுத்துகிறோம். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாகன்னு சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க காத்துருங்க, கர்த்தர் பேசக்கூடிய அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. ஏனென்றால் ஆலோசனைகள், வரக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது என்று உங்களால் என்னாலும் பார்க்க முடியாது. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த பொழுது எந்த மனுஷனையும் அவர் நம்பி இணங்கவே இல்லை. வசனத்தை பார்க்கிறோம், யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அது கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? மனுஷன் உள்ளத்தில் இருக்கிறதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆரம்பித்ததினாலே ஒரு மனிதனையும் நம்பி ஆண்டவராக தேவன் இணங்க. அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை பிதாவாகிய தேவன் மட்டும்தான். பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறார் அதைத்தான் கேட்கக்கூடியவராக விளங்கினாரை தவிர எந்த மனுஷனுடைய யோசனைகளுக்கு உட்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த கடைசி காலத்துல வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் அப்படின்னா, எஜமானாகிய பிதாவை மட்டும் பிரியப்படுத்தும் மக்களாக நீங்கள் எந்த விதத்திலேயும் கர்த்தராகிய தேவனை மட்டும் பிரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கை நிலைகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என்கிறதை நீங்களும் நானும் வலியுறுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்படி வலியுறுத்த வேண்டும் என்றால் முதல் காரியம், நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிக்கணும். நான் ஆண்டவராக தேவனை மட்டும் பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறேன். எந்த மனுஷனும் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்கும்படிக்காய் வர ஆரம்பித்தாலும் கூட நான் அவைகளை அங்கீகரிக்கிறவன் அல்ல, என் பிதாவாகிய தேவனை மட்டும் பிரியப்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறது மாதிரி இந்த கடைசி காலத்தில் நீயும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்களும் நானும் போதிக்க வேண்டியது அவசியமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டியது அவசியம். இது முதல் காரியம், சபையிலே காணப்படும் ஊழியம் செய்யக்கூடிய மக்களுக்கு. இப்ப இரண்டாவது காரியம், முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது அவசியம். இப்ப நான் அடுத்த காரியம், ஊழியத்தை ஆண்டவராகிய தேவன் நம்மை நம்பி விசுவாசிகளை கையில தந்திருக்கிறார். இவங்களெல்லாம் எப்படி நான் பயன்படுத்த வேண்டும், எப்படி நான் உருவாக்க வேண்டும்? ஏன்னா கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய கையில நம்பி தந்துட்டாருன்னா அவைகளை ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கி கர்த்தருடைய கையில கொடுக்க. அதுதான் கர்த்தருடைய திட்டம். நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவன் தந்தது மாதிரியே கொண்டு கொடுக்க கூடாது. அந்த 10 தாலந்து பெற்ற அந்த மனுஷன் எப்படி கர்த்தருடைய நாமத்தினால 5 தாலந்து பெற்ற அந்த மனுஷன் இன்னொரு 5 தாலந்தை உருவாக்கி எப்படி எஜமானுடைய கையில கொண்டு போய் கொடுத்து எஜமானுடைய பாராட்டை பெற்றானோ அதே மாதிரி நீங்களும் நானும் உருவாக்கி கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்க முடியாது. விசுவாசிகளை எப்படி உருவாக்கணும்? விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டிய முதல் தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை அடிப்படையில் யாக்கோபு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 4ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க, அது என்ன வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. யாக்கோபு 4ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ஒரு காரியத்தை எதனால் நீங்க பெற மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா, ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழப்படும். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, சபையில வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கள் யாரும் இணைந்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜெபிக்க நீங்க பழக்கமிக்க வேண்டியது அவசியம். நீ ஜெபிச்சாதான் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நன்மையின் முழுமையை பெற முடியும். நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ப்ரே பண்ண முடியும். நீ வேண்டாம், நான் உனக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க செய்யக்கூடிய காரியம் என்ன, நீங்க என்னுடைய ஐக்கியத்துக்குள்ளாக வாங்க, என்னை தேடி நீங்க வாங்க, நாமத்தினால உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தந்து. கர்த்தருடைய வேதம் சொல்லும்படி விடுதலையை வாங்கி தருவது பெரிய விஷயம் அல்ல. விடுதலையை அவனே தனித்து நின்று பெறக்கூடிய அளவிற்காக நீங்கள் அவனை பயிற்றுவிக்க வேண்டியது அவசியம். அவனை ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக உருவாக்கணும்.
எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தரை நோக்கி நீ ஊக்கமாய் ஜெபிப்பார். நீ ஜெபிச்சாதான் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். நீ ஜெபிக்க